பாரதிய ஜனதா கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக வரும் 15ஆம் தேதியன்று லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அல்லது ஜார்க்கண்ட் ஆளுநர் திரௌபதி மர்மு அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஜூலை 20ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியில் சுஷ்மா ஸ்வராஜ், RSS இயக்க தலைவர் மோகன் பகவத் என ஏராளமான பெயர்கள் அடிபடுகின்றன. எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில் முனைப்பு காட்டப்படுகிறது. இந்நிலையில் வரும் 15ஆம் தேதியன்று பாரதிய ஜனதா கட்சியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரை அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார். லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அல்லது ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரௌபதி முர்மு ஆகியோரில் ஒருவர்தான் வேட்பாளராக இருப்பர் என்கின்றன டெல்லி பாஜக வட்டாரங்கள். சுமித்ரா மகாஜன் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். மத்திய பிரதேசத்தில் இருந்து லோக்சபாவுக்கு தேர்வானவர். அதனால் அவரை சிவசேனா ஆதரிக்கும் என்றே தெரிகிறது. டெல்லி பாஜக மேலிடமும் அவரது வெளிநாட்டு பயணங்களை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதேபோல் திரௌபதி முர்மு ஒடிசா பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர். இவர் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு வென்றால் நாட்டின் முதலாவது பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஜனாதிபதி என்ற பெருமைக்குரியவராவார். துணை ஜனாதிபதி பதவிக்கு மூத்த மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பெயரும் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.